நருட்டோ, இந்த ஒரு பேரை கேட்டாலே போதும், நம்மில் பலருக்கும் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகும். ஏன்னா, இது வெறும் ஒரு அனிமே தொடர் மட்டும் இல்ல, இது ஒரு எமோஷன். நம்ம கூடவே வளர்ந்த ஒரு கதை. பல கோடி ரசிகர்களோட மனசுல நீங்கா இடம் பிடிச்ச ஒரு காவியம். சரி, இந்த நருட்டோவோட கதை என்ன? வாங்க, இந்த பிரம்மாண்டமான பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம். கதை ஆரம்பிக்கிறது கோனோஹா கிராமத்துல. 12 வருஷத்துக்கு முன்னாடி நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான மிருகம் இந்த கிராமத்தை தாக்குது. எண்ணற்ற ஷினோபி, அதாவது நிஞ்சா வீரர்கள், அதை எதிர்த்து போராடுறாங்க. கடைசியில கிராமத்தோட தலைவர் ஃபோர்த் ஹோக்காகே மினாட்டோ நமிகாசே தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சு அந்த நரி அரக்கனை ஒரு சின்ன பையன் உடம்புக்குள்ள சீல் பண்ணிடுறாரு. அந்த பையன்தான் நம்ம கதையோட ஹீரோ, உசுமாகி நருட்டோ. துரதிர்ஷ்டவசமா மினாட்டோவோட இந்த தியாகம் பலருக்கு புரியல. கிராமத்து மக்கள் நருட்டோவை அந்த அரக்கனோட மறு உருவமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் ஒதுக்கினாங்க, வெறுத்தாங்க. சின்ன வயசுலயே தாய் தந்தையை இழந்து ஊரே வெறுத்து ஒதுக்குன ஒரு அனாதையா நருட்டோ வளர்றான். யாருமே அவனை மதிக்கல. இதனால மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக நருட்டோ எப்பவும் ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய கனல் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு நாள் இந்த கிராமத்தோட அடுத்த ஹோக்காகே ஆகணும், எல்லாரையும் தன்னை மதிக்க வைக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணுங்கிறது தான். நருட்டோ நிஞ்சா அகாடமியில சேர்றான். அங்க அவனுக்கு 2 டீம்மேட்ஸ் கிடைக்கிறாங்க. ஒருத்தன் உச்சிஹா சசுகே. அவன் ஒரு ஜீனியஸ், ரொம்ப அமைதியா இருப்பான். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய வன்மம் இருக்கு. அவனோட அண்ணன் இடாச்சி அவனோட மொத்த குடும்பத்தையுமே கொன்னுட்டான். அதனால எப்படியாவது பழிவாங்கணுங்கிற வெறியோட சசுகே இருக்கான். இன்னொருத்தி ஹாருனோ சகுரா. அவளுக்கு சசுகே மேல ஒரு பெரிய கிரஷ். நருட்டோவுக்கு சகுரா மேல ஒரு கிரஷ். இப்படி ஒரு முக்கோண காதல் கதையோட அவங்க டீம் உருவாகுது. இவங்க 3 பேருக்கும் குருவா வர்றவர் தான் ஹட்டாகே ககாஷி. முகமூடி போட்ட ஒரு மர்மமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிஞ்சா. அவர்தான் டீம் 7க்கு பயிற்சி கொடுக்கறாரு. ஆரம்பத்துல 3 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ஒத்துப்போகாம இருந்தாலும் பல சோதனைகளையும் ஆபத்தான மிஷன்களையும் சந்திக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு உருவாகுது. குறிப்பா லேண்ட் ஆஃப் வேவ்ஸ்ல ஜாபுசா மற்றும் ஹக்குங்கிற எதிரிகளை சந்திக்கும்போது நிஞ்சா உலகத்தோட உண்மையான முகம் அவங்களுக்கு தெரிய வருது. அங்கதான் நருட்டோ முதல் முறையா தன்னோட உள்ளுக்குள்ள இருக்க நைன் டெய்ல்ஸ் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். அடுத்து வர்றதுதான் சூனின் எக்ஸாம். இது நிஞ்சாக்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துற ஒரு பெரிய பிரீட்சை. இங்கேதான் நருட்டோ, ஹியாகானெஜி, ராக்லி, ஷிகமாரு, காரான்னு பல திறமையான நிஞ்சாக்களை சந்திக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை, ஒரு லட்சியம். குறிப்பா மணல் கிராமத்திலிருந்து வர்ற காரா நருட்டோ மாதிரியே ஒரு ஜின்சூரிகி. அவனோட உடம்புக்குள்ளேயும் ஒரு அரக்கன் அடைக்கப்பட்டிருக்கான். ஆனா நருட்டோ அன்புக்கு ஏங்கினா, காரா வெறுப்பையே தனக்குள்ள வளர்த்துக்கிட்டான். அவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டை வெறும் சண்டை இல்ல, அது 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போர். கடைசியில நருட்டோ காராவோட மனச மாத்தி அவனை ஒரு நல்லவனா மாத்துறான். இந்த சூனின் எக்ஸாம் சமயத்துல தான் கோனோஹா கிராமத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. ஒரோச்சிமாருன்னு ஒரு பயங்கரமான வில்லன் கிராமத்தை அழிக்க திட்டம் போடுறான். அவன்தான் சசுகேவோட மனசுல பழிவாங்கும் எண்ணத்தை இன்னும் அதிகமா தூண்டிவிட்டு அவனுக்கு ஒரு சாப முத்திரைய கொடுக்கறான். தேர்ட் ஹோக்காகே தன்னோட உயிரை கொடுத்து கிராமத்தை ஒரோச்சிமாருகிட்ட இருந்து காப்பாத்துறாரு. ஆனா சசுகேவோட மனசுல மாற்றம் வர ஆரம்பிக்குது. நருட்டோவோட வளர்ச்சி அவனுக்குள்ள ஒரு பொறாமைய உருவாக்குது. தனக்கு இன்னும் அதிக சக்தி வேணும்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல தான் ஜிரையான்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் ஒரு லெஜெண்டரி சானின், அதாவது பழம்பெரும் நிஞ்சாக்களில் ஒருவர். அவர்தான் நருட்டோவுக்கு குருவா இருந்து ரசெங்கானுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக்கை கத்துக் கொடுக்கறாரு. அதே சமயம் சசுகே அதிக சக்திக்காக ஒரோச்சிமாருகிட்ட போக முடிவு பண்றான். நருட்டோ அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றான். ஃபைனல் வேலியில அவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அது வெறும் நண்பர்களுக்குள்ள நடக்கிற சண்டை இல்ல, அது ஒரு சகோதர யுத்தம். அந்த சண்டையில சசுகே ஜெயிச்சு கிராமத்தை விட்டு வெளியேறி ஒரோச்சிமாரு கிட்ட போயிடுறான். நருட்டோ அவனை காப்பாத்த முடியலையேன்னு உடைஞ்சு போறான். ஆனா அவன் துவண்டு போகல. சசுகே எப்படியாவது திரும்ப கூட்டிட்டு வரணும்னு சபதம் எடுக்கிறான். அதுக்காக ஜிரையா கூட சேர்ந்து 2½ வருஷம் கடினமான பயிற்சி எடுக்க கிராமத்தை விட்டு கிளம்புறான். 2½ வருஷத்துக்கு அப்புறம் நருட்டோ ஒரு பவர்ஃபுல்லான நிஞ்சாவா கோனோஹாவுக்கு திரும்புறான். இப்ப அவன் முன்னாடி இருக்கிற சவால் இன்னும் விளுட். அகாட்சுகின்னு ஒரு மர்மமான அமைப்பு,
நருட்டோ காரா மாதிரி ஜின்சூரிகி எல்லாரையும் புடிச்சு அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற டெய்ல்டு பீஸ்ட பிரித்தெடுக்க முயற்சி பண்றாங்க. இந்த அமைப்போட ஒவ்வொரு உறுப்பினரும் பயங்கர சக்தி வாய்ந்தவங்க. சசோரி, டேட்டாரா, இடாச்சி, கிசாமேன்னு ஒவ்வொருத்தரும் நருட்டோவுக்கும் அவனோட நண்பர்களுக்கும் பெரிய சவாலா இருக்காங்க. அகாட்சுகியோட தலைவர் பெயின் கோனோஹா கிராமத்தையே தாக்குறான். அவனோட நோக்கம் உலகத்துக்கு வலியை உணர்த்தி அமைதியை நிலைநாட்டுறது. அந்த தாக்குதல்ல கிராமம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போகுது. ககாஷி உட்பட பல பேர் இறந்து போறாங்க. அந்த நேரத்துல தான் நருட்டோ அசேஜ்மோடுங்கிற ஒரு புதிய சக்தியோட வந்து பெயினை எதிர்த்து போராடுறான். அவனுக்குள்ள இருக்க 9 டேல்ஸ் சக்தி கட்டுப்பாட்ட மீறி வெளிவருது. அப்போ அவனோட தந்தை மினாட்டோவே அவன் மனசுக்குள்ள தோன்றி உண்மைய சொல்றாரு. பெயினை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நருட்டோ அவனோட உண்மையான தலைவனான நாகாட்டோவை சந்திச்சு அவனோட வலிய புரிஞ்சுக்கிட்டு அவனை மன்னிச்சு அவன் மனச மாத்துறான். நாகாட்டோ தன்னோட உயிரை கொடுத்து தாக்குதல்ல இறந்த எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பிக்கிறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கோனோஹா கிராமமே நருட்டோவை ஒரு ஹீரோவா கொண்டாட ஆரம்பிக்குது. ஆனா உண்மையான ஆபத்து இனிதான் வரப்போகுது. அகாட்சுகியோட உண்மையான மூளை டோப்பிங்கிற முகமூடி போட்ட ஒருத்தன். அவன்தான் 4th கிரேட் நிஞ்சா வாரை அறிவிக்கிறான். அவனோட நோக்கம் எல்லா டெய்ல்டு பீஸ்ட்ரையும் ஒன்னு சேர்த்து 10 டெய்ல்ஸை உருவாக்கி இன்ஃபினைட் சுகுயோமிங்கிற ஒரு டெக்னிக் மூலமா உலகத்துல இருக்க எல்லாரையும் ஒரு கனவு உலகத்துக்குள்ள சிறைப்பிடிக்கணுங்கிறது தான். அந்த முகமூடிக்கு பின்னாடி இருந்தது யாருன்னா ககாஷியோட பழைய நண்பன் உச்சிஹா ஒபிட்டோ. அவனும் காதலிச்ச பொண்ணு இறந்ததால இந்த உலகத்தையே வெறுத்து இந்த திட்டத்துக்கு துணை போறான். இந்த போர்க்களத்துல தான் எல்லா உண்மைகளும் வெளிவருது. சசுகே தன் அண்ணன் இடாச்சியோட உண்மையான கதையை தெரிஞ்சுக்கிறான். இடாச்சி தன் குடும்பத்தை கொன்னது கிராமத்தை ஒரு பெரிய உள்நாட்டுப் போர்லிருந்து காப்பாத்ததான். அதுவும் கிராமத்து பெரியவங்களோட கட்டளைப்படிதான் செஞ்சான்னு தெரிய வருது. இந்த உண்மைய தெரிஞ்சுகிட்ட சசுகே மொத்த நிஞ்சா உலகத்தையும் அழிக்க நினைக்கிறான். போர் உச்சக்கட்டத்தை அடையுது. நருட்டோ 9 டெய்ல்ஸ் குராமாவோட முழு சக்தியையும் பெற்று அதோட நண்பனாகிறான். நருட்டோ, சசுகே, சகுரா, ககாஷி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒபிட்டோவையும் இந்த திட்டத்தோட உண்மையான சூத்திரதாரியான உச்சிஹா மடாராவையும் எதிர்த்து போராடுறாங்க. கடைசியில மடாராவை ஏமாத்தி அவனோட உடம்பிலிருந்து வெளிவர்றவள்தான் ககுயா ஓட்சுட்சுகி. அவதான் சக்கராவோட தாய், அதாவது எல்லா நிஞ்சா சக்திகளுக்கும் மூலம். ககுயாவை தோற்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நருட்டோவும் சசுகேயும் சேர்ந்து அவங்களுக்குள்ள இருக்கிற 6 ஸ்பாட்ஸ் சக்தியை பயன்படுத்தி ஒரு பயங்கர போராட்டத்துக்குப் பிறகு அவளை மறுபடியும் சீல் பண்றாங்க. போர் முடியுது. உலகம் காப்பாற்றப்படுது. ஆனா கதை இன்னும் முடியல. சசுகே இப்ப இருக்க சிஸ்டத்தை அழிச்சிட்டு ஒரு புதிய உலகத்தை உருவாக்க நினைக்கிறான். அதுக்காக அவன் எல்லா ஹோகாகேக்களையும் கொல்லணும்னு சொல்றான். இத தடுக்க நருட்டோ வர்றான். மறுபடியும் ஃபைனல் வேலியில நருட்டோவுக்கும் சசுகேவுக்கும் கடைசி சண்டை நடக்குது. இந்த முறை 2 பேரும் தங்களோட முழு சக்தியையும் பயன்படுத்தி சண்டை போடுறாங்க. அதுல 2 பேருமே தங்களோட ஒரு கையை இழந்துடுறாங்க. கடைசியில சசுகே தன்னோட தோல்விய ஒத்துக்கிட்டு நருட்டோவோட நட்பை ஏத்துக்கிறான். அவன் மனசு மாறுது. கடைசியில நருட்டோ தன்னோட கனவை நிறைவேத்துறான். கோனோஹா கிராமத்தோட 7th ஹோக்காகே ஆகுறான். ஹினாட்டாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு போராட்டோ, ஹிமாவாரின்னு 2 குழந்தைங்க. சசுகே கிராமத்துக்கு வெளியிருந்து கிராமத்தை பாதுகாக்கிற ஒரு நிழல் வீரனா மாறுறான். சகுராவை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுதான் நருட்டோவோட கதை. ஒரு வெறுக்கப்பட்ட பையன் ஒரு ஹீரோவா மாறின கதை. விடாமுயற்சியும் நட்பும் அன்பும் இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு சொல்ற கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் பல அனிமே கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.